அவங்க திசை திருப்புறாங்க. அவங்களுடைய பலவீனத்தை திசை திருப்புறாங்க. அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற கட்சியில ஒரு இக்கட்டான சூழ்நிலைய திமுக மேல பெரிய குற்றம் சுமத்தி அதுல இருந்து தப்பிக்க பாக்குறாங்களே தவிர, இது ஒரு சட்ட காரணம். அதுவும் சொல்றது ஒரு பலவீனமான காரணத்தை சொல்லி தந்தையில இருக்கிற பலவீனத்தை காப்பாத்திக்க பாக்குறாங்க. ஒரு சட்டமன்றத்துல இதுக்கு முன்னாடி யாரும் திருச்சி பேசுறா இல்லையா? அதெல்லாம் திருச்சி பேசுறது ஒரு விஷயமா அது. ஒரு அப்போசிஷன் எதிர்கட்சியும் ஆளுங்கட்சியும் ஒரு தேர்தலுக்கு முன்னாடி உட்காந்து அவர் சிரிச்சா நம்ம சிரிக்கிறோம், நம்ம சிரிச்சா அவர் சிரிப்பாங்க. இது இயற்கை தானே. ஜெயலலிதா பல முறை சிரிச்சு துறைமுகங்கள்லாம் பேசிய அப்ப நிறைய தடவை சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இல்லையா துறைமுகம் ஜெயலலிதா? அதெல்லாம் ஒரு குற்றமாகுது. அதெல்லாம் அரசியல்ல சாதாரண நிலையை தானே அதெல்லாம். இது அவங்களோட பலவீனத்தை காட்டுது. திமுக மேல குற்றம் சுமத்தி தப்பிக்க பாக்குறாங்க. ஓபிஎஸ் திமுகவோட இணைச்சு கட்சி தொண்டர்களை காப்பாற்ற பாக்குறாங்களே தவிர அந்த கட்சி சின்ன பின்னமா செதறிட்டு இருக்கிறத அவங்களால தடுக்க முடியாது. அதுதான் அவங்களோட முதல். இல்ல தள்ளி வச்சுட்டு போறதுங்கிறது இல்ல. அவங்க கவர்னரை பொறுத்த வரைக்கும் அவர் பொறுப்பு கவர்னர் தான். நமக்கு முழு நேர கவர்னர் தமிழ்நாட்டில் நியமிக்கப்படலை. இது ஒரு மும்பையை சேர்ந்த ஆளுநருக்கு பொறுப்பு கொடுத்துருக்காங்க. அதனால அவர் இங்கேயும் அங்கேயும் மாறி மாறி இருக்கிறாரு. அதனால உடனடியா வரலங்கிற குற்றச்சாட்டை சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டா அவர் இங்கேயே இல்லை. முன்னாடி கூடி முடிவு எடுத்திருக்காங்க, தகவல் அவருக்கு சொல்லியிருக்காங்க. அவர் 2 நாள் டைம் எடுத்துட்டு வரலாம். உடனே வரணும்னு அவசியம்னா இங்க இருக்கிற கவர்னர் தான் செஞ்சிருக்காரு. இதுக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது. கவர்னர்கிட்ட கடிதம் கொடுத்துருக்காங்க. கவர்னர் பரிசீலிச்சு அதை உரிய முடிவு எடுக்கணுங்கிறது தான் எல்லாருடைய விருப்பமும். இதுல என்ன இருக்கு? அவங்க கட்சி உட்கட்சி பூசலுது. ஓபிஎஸ் நேற்று சொன்னதெல்லாம் அவர் பாதிக்கப்பட்ட விஷயத்த சொல்றாரு. கட்சியில தான் பாதிக்கப்பட்ட விஷயத்த வெளிப்படுத்துறாரு. அதான் நானே நேற்று என்னுடைய ட்வீட்ல கூட போட்டிருக்கேன். பாதி மௌனத்தை தான் அவர் கழிச்சிருக்கிறாரு. இவர் சம்பந்தப்பட்ட இந்த முதலமைச்சர் சம்பந்தப்பட்ட விஷயத்தை மாத்திரம் தான் இப்ப வெளியிட்டிருக்காரு. இன்னும் அவர் ஜெயலலிதாவோட வழக்கு விஷயத்தை வெளியிடணும். சாதாரணமா ஜெயலலிதாவோட உடல்நிலை குறித்து ஆஸ்பத்திரியில் இருந்தது, அந்த வீட்டில் நடந்த தகராறு, இதெல்லாம் வெளியில இப்ப பரபரப்பா பேசப்பட்டு இருக்கு. அதுல முக்கியமா இவருக்கு பல விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு. 2வது இடத்துல இருந்தவர் ஜெயலலிதா இருக்கும்போது 2வது இடத்துல இருந்தவர். அதனால இவருக்கு தெரியாம பல விஷயங்கள் அங்க நடந்திருக்க வாய்ப்பு இல்லை. ஆக இந்த விஷயங்கள்லாம் ஒன்னொன்னா வெளியிடுவார்னு நான் நினைக்கிறேன். சரி, எங்களை பொறுத்தவரைக்கும் திமுக ஆரம்பத்துல ஜெயலலிதா இருக்கும்போது ஒரு நிலை எடுத்தோம். அந்த நிலையிலிருந்து நாங்க என்னைக்கும் பின்வாங்க மாட்டோம். பலமான எதிரி கட்சி இல்லைன்னு சொல்லிட்டாரு எங்க தலைவர். எதிர்கட்சிங்கிற நிலையிலிருந்து நாங்க என்னைக்கும் பின்வாங்க மாட்டோம். குதிரைவரை நடத்தி நாங்க ஆட்சி அமைக்கணுங்கிற விருப்பம்லாம் எங்களுக்கு கிடையாது. அதெல்லாம் மக்களை சந்திச்சு நேரடியா மக்கள் மூலமா ஆட்சி அமைக்கிறது தான் திமுகவோட விருப்பம். ஆட்சி இவங்களுக்குள்ளே கலைஞ்சு கூட அதுக்கு நாங்க பொறுப்பாளி இல்லையே. இவரு என்ன சார் சொன்னாரு? இது ஊடகத்துல வாட்ஸ்அப் இந்த மாதிரி விஷயத்துல பரப்பப்பட்ட செய்தி அவரும் சொல்லல. பட் அவர் தேதி கேட்டுட்டு இருக்கிறாரு. எப்ப அந்த ஸ்டூடெண்ட் போராட்டத்துல அவர் தேதி கேட்டுட்டு இருக்காரு. பிரைம் மினிஸ்டர், ஜனாதிபதி இவங்களெல்லாம் பார்த்து தமிழ்நாட்டு நிலவரங்கள் எல்லாம் எடுத்து சொல்லணும் தேதி கேட்டுட்டு இருக்கிறாரு. அவருக்கு தேதி இன்னும் வழங்கலாங்க. அது நேற்று கிடைக்கிற மாதிரி ஒரு செய்தி இருந்தது. ஏன்னா நேற்று பார்லிமெண்ட்ல பிரைம் மினிஸ்டர் பேசி முடிச்ச பிறகு தேதி கொடுக்கறத ஒரு செய்தி எங்களுக்கு வந்தது. நேற்று போவாதுங்கிற ஒரு செய்தி யூகமா கிளப்பி விடப்பட்ட செய்தி அது. அதனால அது அவர் ஏதோ திட்டமிட்டு பயணம் செய்து அதை ரத்து செஞ்ச மாதிரியோ அது இந்த சம்பவத்துக்கு தொடர்பு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதுல எங்க ரோலே கிடையாது. கவர்னர், ஆளுங்கட்சி இவங்க எல்லாம் செய்யறாங்க. ஆளுங்கட்சிக்குள்ள பிரச்சனை. முதலமைச்சர் கட்டாயப்படுத்தி மிரட்டி ராஜினாமா செய்தாருன்னு அவர் சொல்றாரு. கவர்னர் எடுக்க போற முடிவு என்ன? இது சட்டத்துக்கு உட்பட்டு கவர்னர் என்ன முடிவு எடுக்க போறாரு? அடுத்த ஆளுங்கட்சி சட்டமன்ற உறுப்பினர் கூட்டத்தை இன்னைக்கு காலையில் கூட்டியிருக்காங்க. இந்த கூட்டத்தில் அவங்க என்ன முடிவு எடுக்க போறாங்க? முதலமைச்சரை நீக்க போறாங்களா? ஏன்னா அந்த கடிதம் செல்லாதுன்னு ஆயிடுச்சுன்னா முதலமைச்சர் நீக்கம்னு ஒன்று அறிவிப்பு கொடுப்பாங்க. அது கவர்னருக்கு போகுமா? அது மேல கவர்னர் முடிவு எடுப்பாரா? இல்ல சட்டமன்றம் கூட்டி நம்பிக்கையில்லா திருமணம் கொண்டு இவர் வெளியேற்றணும்னு சொல்லுவாங்களா? இதெல்லாம் அரசியல் சட்ட வல்லுநர்களோட பேச வேண்டிய விஷயம். கவர்னருக்கு ஆளுங்கட்சிக்கு உள்ள விஷயம். இதுல திமுகவோட ரோல் ஒண்ணுமே கிடையாது. நாங்க சட்டமன்றத்துல எங்களுடைய கடமையாற்றுவோம், எதிர்கட்சியை கடமையாற்றுவோம். யார் உட்கார்ந்தாலும் எதிர்ப்போம். தமிழ்நாட்டுக்கு நல்ல திட்டங்களை யாருக்கு வந்தாலும் அவங்களை வரவேற்புன்னு எங்க தலைவர் தெளிவா சொல்லியிருக்கிறார். மக்களுடைய குரலை ஒலிக்கிற கட்சியாக திமுக இப்பொழுது தற்போது இருக்கிறது. எதிர்காலத்தில் கட்சி ஆட்சிக்கு வருவதற்கான எல்லா பணிகளையும் செஞ்சுட்டு இருக்கோம்.